எல்லாம் வந்து சேர்ந்து முடிவு பண்ணுறாங்க. எப்படியாவது கண்மணி அன்பையும் ஒன்றா சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதமும் வாங்க சொல்கிறாங்க. எல்லா பாட்டிங்கிட்டையுமே வந்து கண்மணி அன்பும் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. இதையெல்லாம் பார்க்குற வெண்ணிலாவுக்கு வயிறாக ஏறுது, செம காண்டாடுறாங்க. பாட்டிங்களும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, சிவகாமி கிட்ட நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் கேள்விப்பட்டு மனசு கஷ்டப்படுறாங்க. நீ கவலைப்படாத சிவகாமி, நாங்கள் இங்கேருந்து கிளம்புறதுக்குள்ளே எப்படியாவது கண்மணி அன்பு ஒன்றா சேர்ப்போம், எங்களுக்கெல்லாம் நம்பிக்கை இருக்குது, எப்படி சேர்க்குறோன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொன்னோன்னே சிவகாமி நிம்மதி அடைகிறாங்க. அடுத்து எல்லா பாட்டிங்களும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணுறாங்க. எப்படியாவது கண்மணியை பயமுறுத்தணும். அப்போ அன்பு வந்து பயமுறுத்தினா 2 பேரும் வந்து ஒன்றா வந்து இந்த மாதிரி ரொமான்டிக்காக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து பயமுறுத்திட்டு இருக்காங்க. கண்மணி ரொம்ப பயந்து போகிறாங்க. உடனே அன்பு வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. அன்பு ரொம்ப பயந்து போய் ஹக் பண்ணிக்கிறாரு. அப்போ வந்து கண்மணி சொல்கிறாங்க, நீங்கள் இதெல்லாம் வேணும் தான் பண்ணியிருக்கீங்க அப்படின்றாங்க. இல்லை கண்மணி, எனக்கே ரொம்ப பயமாக இருக்குது, இதெல்லாம் எங்கன்னு தெரியல. இல்லை நீங்கள் வேணும் தான் பண்ணுறீங்கன்னாங்க. 2 பேருமே அப்படி ஹக் பண்ணும்போது மேலே அந்த சமையல் கட்டில் இருந்த அந்த மாவு வந்து கீழே விழுந்துடுது. அவங்க மேலே ஃபுல்லாகவே விழுந்தது. கண்மணி மேலே வந்து அன்பு வேணும். ஐயோ கண்மணி பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு தொடக்க வேணும், நீ ஒன்றும் தொடக்க வேணாம் அப்படின்றாங்க. உடனே அன்பு மேலே பயங்கரமாக விழுந்தாலும் கண்மணி வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. 2 பேரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் தொடச்சிக்கிறாங்க ஒரு வழி இல்லாமல். அடுத்து வந்து சரி முதல்ல போயிட்டு க்ளீன் பண்ணிட்டு வரணும், இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே போலான்னு நகரும் போது கீழே விழுந்துடுறாங்க கண்மணி. அதே மாதிரி அன்பும் கீழே விழுந்துடுறாரு. மாவுலேயே 2 பேர் புரள்றாங்க. இவங்க 2 பேரும் இங்கே புரண்டுட்டுருக்காங்க. ஒருத்தர் பார்த்துட்ருக்காங்க. எல்லாருமே வந்துடுறாங்க வீட்டில். என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. வெண்ணிலா பார்த்துட்டு அப்படியே தாங்கிக்கவே முடியல. வெண்ணிலாவை செம்ம காண்டாகிறாங்க. அடுத்துக்கு எல்லாருமே வந்து என்ன ஆச்சு அப்படி சொல்லி சொன்னோன்னே அதுக்கப்புறம் பவி போய் தூக்குறாங்க கண்மணியை. இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படி சொல்லி சொன்னோன்னே சரி நான் போய்ட்டு குளிச்சுட்டு வரேன். எல்லா பாத்ரூமே வந்து ஃப்ரீயாகவே இல்லைன்னா அன்பு வந்து அவர் ரூமுக்கு குளிக்க போகிறாரு. இங்கே கண்மணி வந்து என்ன பண்ணு திரும்ப தவிக்கிறாங்க. கண்மணி இங்கே பாருமா, இந்த பாத்ரூமும் காலியாக இல்லை, உன் புருஷன் வீட்டு பாத்ரூம் தான் காலியாக இருக்குது, வேறு வழியே கிடையாது, நீ அந்த ரூமில் தான் போய் குளிக்கணும், நான் போக மாட்டாங்க அப்படின்ட்டாங்க. ஆபத்துக்கு பாவம் இல்லை, நீங்கள் போங்கக்கா, சொன்னால் கேளுங்க அப்படி பவி வந்து நீங்கள் வாங்கக்கா அப்படி சொல்லிட்டு வம்பு பண்ணி கூட்டும் போயிடுறாங்க. எல்லா பாட்டிங்களும் எல்லா ரூம்லேயும் இருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, வாங்கக்கா அப்படி சொல்லிட்டு பார்த்தா இங்கே வந்து அன்பு வந்து உள்ளே வந்து ரூமில் வந்து இருக்காரு. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, பாட்டிங்க எல்லாம் சேர்ந்து 2 பேரும் அங்கே இருக்காங்களா, இதுதான் சூப்பரான டைம் அப்படி சொல்லிட்டு தண்ணியை லாக் பண்ணிடுறாங்க. அன்பு வந்து ஐயோ தண்ணி வேணும் கண்ணெல்லாம் எரியுது அப்படின்றாரு. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. கண்மணி என்னால் முடியல கண்மணினோட, எப்படியாவது போங்க, நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னா, ப்ளீஸ் கண்மணி அப்படின்னு ஒன்று தவளையாவது எடுத்து கொடு கண்மணி அப்படின்னோடனே அப்படியே 2 பேர் வழிக்கு விழ போகிறாங்க. அப்படியே தாங்கி பிடிக்கிறார் அன்பு. 2 பேருமே அப்படியே வந்து திடீர்னு வந்து தண்ணியை திறந்து விட்டுறாங்க. இந்த மாதிரி ரொமான்ஸ் வேலையெல்லாம் செய்கிறாங்க. அந்த டைமில் கரெக்டாக வந்து தண்ணி விழும்போது கண்மணி அன்பு ஒருத்தர் தாங்கி அப்படியே தண்ணியை மறந்துருக்காங்க கொஞ்சம் நேரம். அடுத்து கண்மணி வந்து விடுறீங்களா அப்படின்றாங்க. விழ போகிற கண்மணி அப்படி சொல்லிட்டு தாங்கி பிடிக்கிற 2 பேர் ரொமான்ஸாக இருக்காங்க. அப்புறம் கண்மணி வந்து வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்துட்டு அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வெளியே வராங்க. கண்மணி வந்து இந்த மாதிரி வெளியே வந்துட்டோன்னே அன்பு என்ன பண்ணுறாரு, கண்மணி நீயே முதல்ல குளிச்சுக்கோ கண்மணி, நான் வேணா வெயிட் பண்ணுறேன் சொல்லிட்டு வெளியே வெயிட் பண்ணுறாரு. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி போய் குளிச்சுட்டு வந்து டவல் வந்து தலையில் கட்டிட்டு வராங்க. அப்புறம் அன்பு வந்து குளிக்க போயிடுறாரு. அடுத்து கண்மணி வந்து ரூம்லேருந்து நம்ம அன்பு ரூம்லேருந்து வெளியே வராங்க. தலையை துவட்டிகிட்டே வெளியே வராங்க. இதை எல்லாத்தையுமே வெண்ணிலா பார்த்துறாங்க. வெண்ணிலா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. கண்மணி ஏன் அன்பு ரூம்லேருந்து தலையை துவட்டிட்டு வெளியே வரா, ஒன்றும் புரியல. அடுத்த கொஞ்ச நேரத்துலேயே வந்து அன்பும் வெளியே வராரு தலையை துவட்டிட்டு. இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே வயிறாக எரியுது. வெள்ளாவில் தாங்கிக்க முடியல. 2 பேரும் ஒரே ரூமில் தான் இருந்தாங்களா, அப்போ ஒரே வந்து ரெஸ்ட் ரூமில் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து டென்ஷன் ஆகிறாங்க. தாங்கிக்கவே முடியல. உடனே வந்து பாட்டி வந்து என்ன கண்மணி குளிச்சிட்டியா, இதுக்கு தான் சொன்னேன், வா ரொம்ப சளியாயிடும், வந்து உடம்பு சரியில்லாமல் ஆகிடப்போகுது, வா உனக்கு வந்து போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பிராணி போட்டு விடுறேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இதெல்லாம் பார்க்குற வந்து வெளில செம்ம டென்ஷனாக உடனே அன்பு பார்க்குறாங்க. அன்பு வந்து இங்கே ரொமான்ஸ் பயங்கர வந்து அப்படியே வந்து தாங்க முடியாமல் அவ்வளோ சந்தோஷத்தில் இருக்கார். அப்படியே வெக்கப்பட்டுட்டு அப்படியே வந்து பண்ணிகிட்ருக்காரு. இதையெல்லாம் பார்த்து வெண்ணிலாவுக்கு இன்னொரு செம்ம டென்ஷனாக இருக்குது. என்ன அன்பு இப்படி வைக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி டென்ஷனை பார்த்துட்ருக்காங்க.